பார்த்து கொண்டிருக்கும் தஞ்சாவூர் சபை விசுவாச பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஓய்நாள் அலுவலகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக பாடலின் 38 பாடுவோம். பாடலின் 38. அடுத்த பாடலாக பாடல் 40 கூடி மீட்பர் நாமத்தில் பாடல் 40. Oh
பாடலாக பாடலன் 240 இயேசு அன்பை என்றும் பாடுவேன். பாடலன் 240. இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் சபை விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனையில் ஆரம்ப பாடலாக 425வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் இது சபை. பெரிய பாட்டு புத்தகத்தின் பின்பகுதியில் உள்ள திருவசனத்தை நம் வேத வாசிப்பாக வாசிப்போம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாக்கவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசிக்கவும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்தின் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, அப்பா, இந்த நல்ல ஆராதனைகளை கலந்து கொள்கிற நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் தாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராதனையிலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை தாங்க. நடக்க இருக்க தெய்வீக ஆராதனையை ஆசீர்வதிங்க. பேச போகிற மகனை மறைச்சி நீங்கள் தானே அவங்க மூலியமாக எங்களுக்கு நல்ல சத்தியத்தை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள கர்த்தாவே. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஓய்நாள் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே இயற்கை செய்தியாக நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது முட்டைக்கோஸ். இது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்றுதான். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கும் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கும் இதில் கூட்டு வச்சு கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது. ஏனென்றால் அதனுடைய வாசனை மற்ற காரியங்களும் அது வந்து பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த முட்டைக்கோஸில் அதிக சத்துக்கள் காணப்படுகிறது. முதலாவது இது எப்படி பயிரிடப்படுகிறது என்று பார்ப்போம். முட்டைக்கோஸ் ஆனது ஒரு தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இந்த முட்டைக்கோஸ் வந்து என்னது, தாவர குடும்பத்தை சேர்ந்தது. குளிர் பிரதேசங்களிலே இது அதிகமாக விளையக்கூடியது. மற்றபடி இது எல்லா சூழ்நிலைகளிலும் வருடம் பூராவும் இது வந்து பயிரிடப்படுகிறது. இந்த முட்டைக்கோஸ் காய்கறி இது. அடுத்தபடியாக இது பயிரிடப்பட்டு 3 மாத காலங்கள் இது டைம் எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு இதை அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்து நாம் இதை கடைகளை வாங்கி சாப்பிட இருக்கிறோம். இதுல என்ன சத்து இருக்குது என்று நாம் இப்போ அறிந்து கொள்வோம். இதிலே வந்து அநேக சத்துக்கள் காணப்படுகிறது. வைட்டமின், புரச்சத்து, வைட்டமின் ஏ, சி, இ இதிலே காணப்படுகிறது. மற்றபடி இரும்பு சத்து அதிகமாக இதில் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லா வகையான சத்துக்களும் இந்த முட்டைக்கோஸிலே காணப்படுகிறது. அதனால் இது என்ன செய்யணும், நாம் வாரம் 2 முறை இதை நாம் சமைத்து உண்டோம் என்றால் நாம் சரீரத்துக்கு தேவையான எல்லா வித சத்துக்களையும் நாம் நினைச்சலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதுல வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக காணப்படுகிறது. மருத்துவ குணங்கள் என்று சொன்னால் நம்ம சரீரத்துக்கு தேவையான உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை இது குடிக்கிறது. வயிற்றுப்புண், உடலில் இருக்கிற வயிற்றுப்புண்களை என்ன செய்தது, சுத்தமாக ஆற்றுகிறது. வயிற்றுப்புண்ணை ஆற்றுகிறது. அடுத்து நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த நீரிழிவு சம்பந்தமான எல்லா உறுப்புகளையும் இது சரி பண்ணுகிறது. புற்றுநோயை குணப்படுத்துகிறது. அடுத்தபடியாக உடலில் செரிமான பாதையில் உள்ள அந்த செரிமான பகுதியில் உள்ள அனைத்து அந்த உபகரணங்களை இதிலிருந்து சரி செய்து சீராக அந்த உணவு குழாயை சரி செய்கிறது. உணவு குழாயை சரி செஞ்சாச்சு நமக்கு அதிகமாக சாப்பாடுகள் அந்த ஜீரணமாக வயிற்றில் எந்த கோளாறும் ஏற்படாது. அதற்கு இது முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இதயத்தை பாதுகாக்கிறது. இதயத்தில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக செய்ய வைக்கிறது. அடுத்தபடியாக எலும்புக்கு, நமது 40 வயசு ஆனவர்கள் எலும்புக்கெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும். இந்த முட்டைக்கோசை நம்ம சிறு பிள்ளைகளில் சாப்பிட்டு வந்தோம் என்றால் எலும்புக்கு நல்ல சத்தை பெறுவது, நல்லபடியான ஒரு முட்டு வலியோ கால் வலியோ வராமல் இருப்பதற்கு இந்த முட்டைக்கோசு அதிகமாக சாப்பிட்டால் இதெல்லாம் வராமல். சிறுநீர் எரிச்சலோட போகிறவர்களுக்கு இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டோம்னா ஃப்ரீயாக யூரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைல்ஸ் கம்ப்ளைண்ட், மூல நோய் உள்ளவர்கள் அவர்களுக்கு இது சாப்பிட்டோம்னா அந்த நோய் குணமாகுது. பாருங்க எவ்வளவு இதுல இந்த முட்டைக்கோசில எவ்வளவு அதிகமான உங்களுக்கு சத்துக்கள் இருக்குது. கடவுள் படைக்கப்பட்ட படைப்பு இந்த முட்டைக்கோசிலே இவ்வளவு சத்துக்கள் இருக்குது என்றால் இதிலே முட்டைக்கோசில 2 வகையா காணப்படுகிறது. ஒரு நீல கலர்ல ஒரு முட்டைக்கோஸ் இருக்கும். அந்த முட்டைக்கோசில வந்து பச்சையாவே இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோலை பச்சையா இருக்கிறத உரிச்சு சாப்பிட்டால் என்றாலே அதுல வந்து செரிமான சக்தி அதிகமாக இருந்து
அது வந்து என்ன செய்யுது, ரத்தத்தை சுத்தப்படுத்துதான். பார்த்துக்கோங்க, இவ்வளவு சத்துள்ளது இதில் காணப்படுகிறது. ரெண்டாவது வந்து நாள்பட்ட சளி, ஆஸ்மா உள்ளவர்கள் இந்த முட்டைக்கோசை சாப்பிட சொல்றாங்க. இதை நாம் என்ன செய்யணும்னா நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக உடம்பை சரியாக சீராக வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகை காத்துக்கொள்வோம். உங்கள் யாருக்கும் நன்றி. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்மளுக்கு சாட்சி வந்து செர்பியா என்ற நாட்டில இருந்து ரெடன்கோ மெலோவி அப்படின்றவர் அனுப்பியிருக்காரு. அவர் இளம் வயதுல பல்கலைக்கழகத்துக்கு போறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. அவங்க வீட்டில இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் பெல்கிரேட் ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்டலுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்டல்ல 10,000 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல இவர் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் படிக்க போறாரு. காலேஜ்ல வந்து அவர் படிக்கிறாரு. ஒரு எக்ஸாமே எழுதல. காலேஜ் விட்டு வெளியே துரத்தி போகக்கூடாது, நம்மளை துரத்திடக்கூடாதுன்றதுக்காக அவருடைய பாடப்பிரிவை மாற்றிக்கொண்டாரு. 2வது வருஷமும் அதே மாதிரி எக்ஸாம் எழுதல, பாடப்பிரிவை மாற்றிக்கொண்டார். 3வது வருஷமும் எந்த எக்ஸாம் எழுதல, ஆனா பாடப்பிரிவை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் வந்து ஒரு படிக்காம எப்பவுமே பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாரு, குடிக்க ஆரம்பிச்சாரு, ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஃபேமஸ் ஆனதுனால அவரை வந்து மாணவர்களின் தலைவனாக ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4th இயர் வந்து இந்த செஞ்ச பாவத்துக்குலாம் ஒரு பெரிய ஐடியா. அவங்களுடைய சிஸ்டர் இறந்து போறாங்க. அவங்க தங்கை இறந்து போனதுனால எப்படி இறந்து போறாங்கன்னா, அவங்க பிரெக்னன்சில இருக்கும்போது இறந்து போறாங்க. இதனால அவருக்கு பெரிய ஆபத்தா இருக்கு. ரொம்ப அழுகுறாரு, நான் இப்ப என் பாவத்தினால என் தங்கை உயிர் போயிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் முதல் முறையா அவர் வாழ்க்கையில அப்ப ஜெபம் பண்ண தொடங்குறாரு. ஊக்கமாக ஜெபம் பண்றாரு. அவங்க அந்த ஹாஸ்டல் 10,000 மத்தியில ஒரே ஒரு அட்வென்டிஸ்ட் மட்டும் இருந்தாங்க. அந்த அட்வென்டிஸ்ட் பேர் வந்து எமிலியா. 2 பேரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. ஆனா அவங்க வந்து வேற எதுவுமே அவங்கள்ட்ட பத்தி பேசுறது இல்லை. அந்த ரெடன்கோட்டை வந்து கடவுளை பத்தி மட்டும்தான் பேச ஆரம்பிச்சாங்க. ரெடன்கோட்டை வந்து சொல்றாங்க, ஒரு நாள் நீங்க எங்க சர்ச்சுக்கு வரணும், செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு வாரேன்னு சொல்றாரு. வரும்போது பாஸ்டர் அவர்கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு பைபிளை பத்தி அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசையா இருக்கா? அவர் சொல்றாரு, ஆமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க எது ஓய்வு நாள் நினைக்கிறீங்கன்னு சொல்லும் போது நான் பைபிள் வாசிச்சதுல எனக்கு எது ஓய்வு நாள் தெரியாது அப்படின்னோடனே அந்த பாஸ்டர் சொல்லுகிறாரு, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று 10 பிரமாணத்தை எடுத்து காட்டுனோடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் வேதாகமத்துல சொல்லியிருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் ஒரு மத குருவிட்ட போறாரு. மதகுருவிட்ட போய் அதே கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் எது அப்படின்னு கேட்கும் போது இவர் சொல்றாரு, ஞாயிறு. அதனால்தான் நாங்க ஞாயிற்றுக்கிழமைய பரிசுத்த நாளா ஆசரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரெடன்கோக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதே இதை போய் போதகர்கிட்ட சொல்றாரு. போதகர் சொல்றாரு, 4ஆம் கற்பனை வந்து மாற்றவே முடியாது, தேவனுக்கு மட்டும்தான் நிறைய அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. மறுபடியும் அந்த மதகுருவிட்ட போறாரு. ஆனா மதகுருவை அவரால் சந்திக்க முடியல. அதனால இன்னொரு மதகுருவிட்ட போறாரு. அந்த மதகுரு என்ன சொல்றாருன்னா, எங்கள் முன்னோர்கள் வந்து இதை தீர்மானிச்சிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் என்று தீர்மானிச்சிருக்காங்க. அதே இதை அந்த பாஸ்டரிடம் போய் சொல்றாரு. உடனே அந்த பாஸ்டர் சொல்றாங்க, முன்னோர்களுக்கு இருக்க அதிகாரம் இல்ல தேவனுக்கு இருக்க அதிகாரம், தேவன் தான் பெருசு, அதனால அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு வயசு 58வது, திருமணமாகிவிட்டது, பல்கலைக்கழகத்தில் பட்டமும் பெற்றுள்ளார். அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது யோசுவா 1:8 வாசிச்சது அவருக்கு மனசுல அப்படியே இருக்கு. அது அவருடைய நோட்ல குறிச்சு வச்சிருக்காரு. விடுதியில் அவர் சந்தித்த பெண், அந்த பெண் வந்து இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப வந்து ரொம்ப அவங்களுக்காக வேண்டிக்க சொல்றாங்க. நியூ பெல்கிரேட் செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையில் ரெடன்கோ வந்து இப்ப ஒரு மூப்பராக இருக்கிறார். அந்த சபைக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம் வாங்குவதற்கு நம்ம 13வது காணிக்கையின் ஒரு பகுதி பயன்படும். நன்றி. ஆமென். உங்கள் யாருக்கும் ஓய்நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட சிறப்பு செய்தியாக நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அதை பற்றி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன்.
நம்ம உடல் உறுப்புகள்ல அநேக உறுப்புகள் வந்து இருக்குது. ஆனா நம்ம வேதாகமத்துல நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் அதுல இருந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு உறுப்புகளை பத்தி நம்ம இப்ப வந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவது கண்களை குறித்து பார்க்கலாம். கண்களை குறித்து யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லியிருக்காங்க, நீதிமொழிகள்ல இருக்கு, யோபுலையும் இருக்கு. இப்ப நான் யோபுல இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். யோபுல வந்துட்டு யோபு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லுது, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். நம்ம வந்துட்டு ஆண்டவருடைய வருகை அப்ப நம்ம அந்நிய கண்களால மட்டும் அல்ல, அவருடைய கண்களாலே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வைராக்கத்தை உடைய இந்த யோபு வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்கள்லையும் கூட தேவனை வந்து எப்பயுமே தன்னை பற்றுக்கொள்றவரா அவர் வந்து இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அவர் தேவனை விட்டு கொடுக்குற மாதிரி அவர் வந்துட்டு எந்த காரியத்திலையுமே அவர் வந்து செயல்பட மாட்டாரு. இன்னும் அதை அடுத்ததாக வந்துட்டு சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு வசனம் 8ஆம் வசனம் வந்து சொல்லுது இப்படியாக, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுல வந்துட்டு நம்ம எதை குறிச்சு பாக்குறோம் அப்படின்னா, எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலத்துல 144 நமக்கு போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு எதை பார்க்கணும் அப்படின்னா, Facebook, வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க கூடாது. உண்மையா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, வேதாகமத்துல இருக்கிறத பார்க்கணும். ஈச்வேட் புக்ஸ் வந்து அதிகமா நம்ம படிக்கணும் அப்படின்றதாக நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தாவீது சங்கீதக்காரன் வந்துட்டு சொல்றாரு, உலகத்துல வந்துட்டு அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருக்கணும், தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவரா இருக்கிறாரு அவரு. அவர் எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும், அவருடைய கண்களால எவ்வளவு தவறுகள் செஞ்சிருந்தாலும் அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பாதத்துல விழுந்து மன்றாடுகிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய கண்களால நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம், நம்ம ஏதாவது தீமையானதை பார்த்துட்டோம் அப்படின்னா தேவனுடைய பாதத்துல நம்ம வந்து விழுந்து மன்றாடணும். அடுத்ததாக காதை குறிச்சதான வசனத்தை நம்ம பார்ப்போம். காது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். இப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம எதை கேட்கணும்? பாடல்களை கேட்கணுமா, இல்ல வேற ஏதாவது பிரசங்கங்களை கேட்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுதான் நம்ம கேட்டாகணும். இந்த காலத்துல நம்ம உண்மையா சொல்லணும்னா, நம்ம வேலைக்கு போற டைம்ல எல்லாம் நம்ம வந்து எதையுமே நம்ம கேட்க மாட்டோம். என் விஷயம் எதுவோ, நம்ம விஷயம் எதுவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனா நம்ம எதை கேட்கணும் அப்படின்னா, தேவனுடைய வசனங்களை கேட்கணும், அப்புறம் பிரசங்கங்களை நம்ம வந்து கேட்கணும். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம வந்து கேட்கணும். விசேஷமா நம்ம தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்றதுக்காக நம்மளுடைய இந்த 2 ஆர்கன்ஸையும் நம்ம வந்து பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென். இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடத்தை நேரலையிலே கண்டு கொண்டிருக்கும் விசுவாச மக்களுக்கு தஞ்சை மத்திய திருச்சபையின் சார்பாக ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலாண்டினுடைய 2ஆம் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 2ஆம் பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வேதாகமத்தின் தோற்றமும் தன்மையும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த வாரம் நாம் படிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். இதை நாம் ஜெப சிந்தையோடு தியானிப்போம். மனன வசனமாக கொடுத்திருக்கின்ற வேத பகுதி 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவவசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பாட வசனத்தை நாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் தலையில் தாழ்த்தி ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து விட்டு இந்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். யாரும் தலையில் தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, அன்புள்ளவரே, இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் தேவனே இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகளே வாஞ்சையாய் இதை நாங்கள் படிப்பதற்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தந்துள்ளோம் தகப்பனே. இதை நாங்கள் எப்பொழுதும் படிக்கும் பொழுது எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க. கல்லான இருதயத்தை உடைத்து தேவனே இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் வண்ணமாய் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் பரத்திலிருந்து தந்துள்ளோம் தகப்பனே. இது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் ஞானத்தை தந்து தேவனே வேதத்தின் மகத்துவத்தை காணும்படியாக அவர் கண்களை திறந்தருளுங்க. இந்த ஜெபத்தை எங்களுக்காய் பாடுபட்டு மறுத்த இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
வேதாகமத்தின் தோற்றமும் தன்மையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம படிக்கிறோம். இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்கின்ற விதத்தில் தான் நம் வாழ்க்கையிலே, நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வேதாகமத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், இதை நாம் எப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சராசரி மனிதன் எழுதினது போலவோ, இல்லை ஏதோ ஒரு கட்டுக்கதைகள் மனிதன் சீர்திருத்தத்துக்கு பெறுவதற்காக, மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக எழுதப்பட்ட கட்டுக்கதைகள் என்று நம்ம பார்க்கிறோமா, இல்லை இது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தையாக இதை நாம் பார்க்கிறோமா என்பதுதான் இந்த வாரத்தின் பாடத்தின் ஒரு மிக முக்கிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த வாரம் வேதாகம தோற்றத்தையும் தன்மையும் பற்றி சில அடிப்படை அம்சங்களை நாம் பார்க்க போகிறோம். இது எப்படி, இந்த வேதாகமம் எப்படி வந்தது, யாரால் எழுதப்பட்டது, இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய தாக்கம் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது, இதையெல்லாம் குறித்து இந்த வாரம் நாம் படிக்க இருக்கிறோம். இதில் முதலாவது பாடத்தம் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நாம் பார்க்கணும். ஞாயிறு பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதாகமும் ஒரு தெய்வீக வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டர், இந்த வேதாகமும் ஒரு தெய்வீக வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் 2 பேதுரு 1:21 நம்ம வாசிக்கும் பொழுது, இது மனிதனுடைய சித்தத்தினால் தோன்றுகிறது அல்ல, இது ஆண்டவருடைய சித்தத்தினால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேதுரு 1:21 நம்ம வாசிக்க முடியும். இதை எப்படி பஸ் நீங்கள் கொஞ்சம் இதை விளக்கி சொல்லுங்கள் பாஸ்டர். இந்த பாடத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் உண்டு. எல்லா மார்க்கத்துக்கும் புத்தகங்கள் உண்டு. நான் இதை எல்லாவற்றை காட்டிலும் வேதம் சிறந்தது என்று நம்புவதற்கு காரணங்கள் வேதத்தில் இருக்குது. நம்ம அதற்கு சான்று. முக்கியமாக வேதத்தில் 2 வசனம் இருக்குது. கடைசி நாட்களில் 2 பேதுரு 1:16 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் 2 தீமோத்தேயு புத்தகம் 4:4 கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 2 பேதுரு புத்தகம் 1:16 சொல்லுகின்றது தந்திரமானது அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதத்தில் இல்லை அப்படின்பதற்கு சான்று என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் 2 வார்த்தைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெவலேஷன், வெளிப்பாடு. தேவன் எப்படி வார்த்தைகளை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னொரு வார்த்தை இருக்குது, நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதற்கும் இன்ஸ்பிரேஷன், ஏவுதல். இந்த வார்த்தைகளும் வேதத்தில் நீங்கள் படிக்க முடியும். 2 தீமோத்தேயு புத்தகம் 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டது அப்படின்னு வார்த்தை இருக்குது. 2 பேதுரு 1:21 வாசித்து பார்த்தீங்க, அங்கேயும் சொல்லுது, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். ஏவுதல், தூண்டுதல். தேவன் தூண்டுறார். என்ன தூண்டுறாரு? உங்களை தூண்டுறாரு. அதே போல் அந்த காலத்தில் தேவன் வார்த்தைகளை எழுதுவதற்கு தூண்டுகிறார். இப்போ 2 தான் அடிப்படை, வெளிப்பாடு, இன்னொன்று ஏவுதல். இந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் வேதம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கு சாஸ்திரிகள் வராங்க. வருகின்ற பொழுது அங்கே எருசலேமுக்கு யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் கேட்கும்போது, அங்கே வேதத்தை ஆராய்ந்து எப்பிராத்தா என்னும் பெத்லகேமில் பிறந்தார். வேதம் வெளிப்படுத்துகின்றது யாரை? இயேசுவை. வெளிப்பாடு, வேதத்தின் மூலமாக வெளிப்பாடு. அதே இதில் பார்த்திங்கன்னா ஆவியானவர் மூலமாக வெளிப்பாடு. ஆவியானவர் கொண்டு பேசுகிறார். மரியாள்கிட்ட பேசுகிறாரு, அதே போல் எலிசபெத்திட்ட பேசுகிறாரு. வெளிப்பாடு. அதற்கு அடுத்து தரிசனம் மூலமாக யோசேப்பிட்ட பேசுகிறாரு. நீ எகிப்துக்கு போ, நீ பெத்லகேமுக்கு போக வேண்டாம், அங்கே கொல்லுவதற்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் தூதர்கள் மேய்ப்பர்கள்ட்ட பேசுகிறாங்க. இந்த வெளிப்பாடு 5 வகைப்பட்டாலும் நாம் வேதத்தை பற்றி படிக்க போகிறோம். வேதத்தை கொண்டு இன்றைக்கும் நம்மோடு கூட தேவன் வெளிப்படுகின்றார். உங்களுக்கு புரியுதா? அதுதான் இது. இதில் ரெவலேஷன் அப்படிங்கிறது இதுதான் வெளிப்பாடு. இதில் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு காரியம், தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார். 2 காரியங்கள் இன்றைக்கு உலகம். தாட் இன்ஸ்பிரேஷன், வேர்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாம் எதை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், தாட். தேவன் நம்முடைய சிந்தைகளில் பேசுகிறாரு. அதே போல் வேதத்தினுடைய எழுத்தாளர்கள் அப்படி தான் பேசியிருக்கிறாங்க. இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை உண்மை. வெளிப்பாடு, ஏவுதல், தூண்டப்படுதல்.
அதுதான் வந்து வேதத்தினுடைய அடிப்படை. மனிதனுடைய ஒரு தொடர்பு கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியினாலே இதே போல் நம்ம ஆதியிலேருந்து நம்ம எப்படி பரிசுத்தத்தை நம்ம ஆதாம் காலத்துலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா. ஆமாம், இப்போ பாவத்திற்கு முன்பாக வேதத்தில் படிக்கிறோம். ஆதியாகமத்தில் தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் கூட அவரை வந்து உலாவி சுற்றி திறந்தார், முகமுகமாக பேசினாங்க. ஆனால் பாவத்திற்கு பின்பாக ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நான் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசித்ததுனால் ஒளிந்திருக்கிறேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாவம் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த நேரடி தொடர்பை வந்து என்ன செஞ்சிருச்சு, அற்று போக பண்ணினது. ஆனால் தேவன், நம்முடைய தெய்வம் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், தேடி வருகின்ற தெய்வம். எனக்கு நீ கீழ்ப்படியில் அதனால் நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடலை. தேடி வந்த தெய்வம். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முகமுகமாக மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது கூடாத காரியம். அதனால் தேவன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, வாய்மொழியாக பேசுகின்ற வார்த்தைகள் நீங்கள் வேதத்தில் வந்து பார்க்கலாம். தேவன் வாய்மொழியாக யாரோடு கூட பேசினார், மோசே கூட பேசினார், சாமுவேல் கூட பேசினார். வேதத்தில் எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது, நிறைய ஆபிரகாமோடு கூட பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் தேவனை யாரும் கண்டதில்லை. மோசே கூட முகமுகமாக பேசினார்னு ஒரு இடத்துல இருக்குது, யாத்திரையாகமம் 33. ஆனால் அதே அதிகாரத்தில் தான் வந்து சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. தேவன் வந்து இன்றைக்கும் வந்து என்ன செய்கிறாருன்னா, முகமுகமாக பேசுகின்ற அனுபவம் இல்லை, ஆனால் தேவன் பேசுகின்றார். அவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. அதான் அந்த வார்த்தையை தான் தேவன் பரிசுத்த மனுஷர்களை கொண்டு உபயோகப்படுத்தி இந்த வேத புத்தகம் அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், சரி பாஸ்டர். இது இப்படி எழுதப்பட்டதின் நோக்கம், வேதாகமம் இப்படி எழுதப்பட்டதின் நோக்கம் எப்படி இது எழுதப்பட்டது, இதன் நோக்கம் என்னவாக இருக்கும்? வேதாகமம் சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மிகவும் மிகவும் நேர்த்தியாக உபயோகித்திருக்கிறார். குறிப்பாக மோசே வந்து எழுதின அவருடைய எழுத்துக்கள் தோரா எழுத்துக்கள் என்று சொல்கிறது. மோசேயுடைய நியாயப்பிரமாணம். தீர்க்கதரிசியுடைய எழுத்துக்களை வந்து நெபிம் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதங்கள் வந்து கெத்துபிம் எழுத்துக்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு எழுத்துக்களை எழுதினார்கள். குறிப்பாக நம்முடைய தஞ்சாவூர் கோயில்களுடைய கல்வெட்டுகளாக இருந்தாலும் சரி, இந்திய ஒரு சில கலாச்சார எழுத்துக்களை பார்க்கும் பொழுது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு எழுதினார்கள். அதை வந்து ஆர்கைவ்ஸ்னு சொல்கிறோம். கல்வெட்டுகள் அல்லது ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன், காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், பனை ஓலை அல்லது பாம் லீவ்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன். இன்றைக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களும் அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து சொற்களின் மூலமாக பரிமாறப்பட்டது. காலங்கள் கடந்த பொழுது ஆண்டவர் வந்து மக்களுக்கு வந்து உரைத்து இதை எழுதி வை என்று சொல்கிறார். அதை எழுதி வைக்கும் பொழுது என்ன ஆகிறது, அந்த நமக்கு ஒரு ரெக்கார்டு. அது இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ அந்த தேவனை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை எழுதி வைக்கும் பொழுது மக்களுக்கு மிகவும் சுலபமாக புரிந்து கொள்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் படித்தவர்களை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் படித்தவர்கள் மிக குறைவு. ஏதாவது 1-2 பேர்கள் தான் படித்திருப்பார்கள். அதனால் அந்த படித்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த படித்த காரியங்கள், எழுதி வைத்த காரியங்களை எடுத்து வாசிப்பார்கள். குறிப்பாக அந்த காலத்தில் ஆலயத்தில் அந்த தோராக்கள் வைத்திருப்பார்கள். அந்த தோராக்களை எடுத்து வாசிப்பார்கள். ஜனங்கள் அதை கேட்பார்கள். காரணம், அவர்களுக்கு வாசிக்க தெரியாது. அப்போ வாசிக்க தெரிந்தவர்கள் அதை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் இவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வேத எழுத்துக்கள் ஒரு பெரிய உபயமாக இருந்தது, மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. கண்டிப்பாக. அதாவது மனுஷன் அவன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாற்றுவதற்காக இது எழுதப்பட்டது. ஒரு இப்போ குறிப்பாக நம்முடைய இந்திய வழக்கத்தின் நம்முடைய இந்தியாவை பார்க்கும் பொழுது ஜீகன் பால் இது எழுதினார். 1706ஆம் ஆண்டு எழுத ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு அந்த வார்த்தைகள் எதுனா, அந்த ஒரு வார்த்தை கூட நம்மளால் இன்றைக்கி வாசிக்க முடியாது. நான் அந்த வார்த்தை எவ்வளோ ட்ரை பண்ண வாசிக்க முடியலை. ஆனால் அந்த காலகட்டத்திற்கு அது ஏற்றவையாக இருந்தது. அதன் பிறகு 3 மிஷினரிகள் அதை திருத்தி எழுதினார்கள். இன்றைக்கி நாம் கையில் வைத்திருக்கிற வேதாமம் எத்தனையோ காலகட்டங்களை கடந்து நம்முடைய கைகளில் இருக்கிறது. காரணம், ஆண்டவருடைய ஆவினால் ஏவப்பட்டு அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அதை மாற்றி எழுதினார்கள்.
ஆனால் இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல், ஒரு வார்த்தை கூட மாறாமல் மிகவும் தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அப்போ இந்த அவருடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது இந்த 11 வருஷம் அவர் எழுதும் பொழுது ஒரு நாள் கூட அவர் சுகமில்லாமல் இருந்ததற்கு காரணம் அதான் ஆண்டவருடைய ஆவி என்று சொல்கிறார். ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் இருந்ததினால் இந்த வேதம் நம்முடைய கைகளில் இன்றைக்கு தவழ வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்த காரணத்தினால் அந்த 11 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவர் சுகமில்லாமல் இருந்ததில்லை. மிகவும் இரவும் பகலும் கசப்படலும் மிகவும் அருமையாக நமக்கு வேதாமத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக பாஸ்டர். இது இன்னொரு காரியம், நம்ம தேவன் தான் இந்த வேதாந்தத்தை தந்தார் என்று நம்பும் போதே கடினமாக இருக்குது. ஒருவேளை இதை நாம் நம்பவே இல்லை என்றால், இது ஆண்டவருடைய ஏவுதலினால் அவருடைய ஒரு ஆவியானவருடைய உந்துதலினால் எழுதப்பட்டது என்று நம்பவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. நம்ம திங்கட்கிழமை பாடத்தில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஆவியின் ஏவுதலின் செய்முறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இந்த ஆவியின் ஏவுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்ம எப்படி சகோதரர் புரிந்து கொள்ளலாம்? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு கூட ஆசிரியர் சொல்கிறாங்க. அவங்க எப்படின்னா ஆவியானவர் ஏவுகிறார் அப்படின்ற விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் பைபிளை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அநேக தவறான விளக்கங்களுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவியினுடைய ஏவுதல் முறை இருக்குது பாருங்கள், இந்த ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இருக்குது பாருங்கள், இது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எனவே இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நம்ம நமக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா ஒரு 3 கருத்துக்கள் நம்ம பார்த்தோம்னா அதை முடிச்சிடலாம், நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஆண்டவர் அவர் பரிசுத்தர், நம்ம பாவம் செஞ்சிட்டோம். இப்போ ஆண்டவர் நம்மளை விட்டுறவும் முடியாது, ரட்சிக்கணும். அப்போ ரட்சிப்பதற்கு நாம் பாவியாக இருக்கிறோம். அவர் எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னா அவர் மனிதனை ரட்சிக்கணும், மனிதன் மூலமாகவே ரட்சிக்கணும். மனிதன் மூலமாகவே ரட்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது நல்ல உதாரணம். ஒரு திமிருவாதக்காரன் இருக்கிறாங்க, அவனை ரட்சிக்கணும், அவனுக்கு சுகம் கொடுக்கணும். ஆண்டவர் அந்த 4 பேருக்கு அந்த வாஞ்சியை கொடுத்து தூக்க வைக்கிறார். அதே போல தான் வேதாகமும் கூட மனுஷனுக்கு போய் சேரணும், மனிதனுடைய எழுத்துலேயே வரணும். ஆனால் அதனுடைய கருத்து அவன்கிட்டேருந்து வராது, அவன்கிட்டேருந்து பிறக்காது. ஆவியானவர் கருத்தை கொடுக்க மனிதன் எழுத்தை என்ன பண்ணுறான், போடுகின்றான். இதன் வழியாக மனுஷனுக்காக மனிதனை ரட்சிக்கணும்னு சொன்னால் மனிதன் வெளில வரணும். அப்போ தான் அந்த சந்தோஷம், அதில் ஒரு பெரிய பாக்கியம் என்ன செய்யுதுன்னா இருக்குது. இப்போ மனிதனுக்கு ஆண்டவர் கருத்தை கொடுக்குறார், அவன் எழுத்தப்படணும்னா என்ன வழியில் என்ன மெத்தடில் போகிறார் அப்படின்னா சில சமயம் ஆண்டவர் போதகரியா சொன்னது போல் பார்த்தீங்கன்னா ஏவுதல் காட் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரீத் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கருத்தை சுவாசிக்கிறார், அப்படியே கொடுக்குறார். அப்படியே இது ஒரு வழி. சில சமயம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 3, லூக்கா 1:3. லூக்கா எப்படி எழுதுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்போ ஆவியானவர் எப்படி பேசுகிறாருன்னா அவருக்கு ஏற்கனவே சில புத்தகங்கள் இருக்கிறது, ஆராய்ச்சி தகவல் இருக்குது. அதை தொகுத்து எடுத்து என்ன பண்ணுறாருன்னா எடுத்து பேசுகின்றார். ஏன்னா லூக்கா 12 சீஷரில் இவர் ஒருத்தர் கிடையாது. அப்போ நேரடியாகவும் பேசுகிறாரு, இன்னொரு இன்டைரக்டான ஒரு வழியில் என்ன செய்கிறாருன்னா போய் விளக்குறாரு. சரி, இது எப்படி நம்புறது அப்படின்னா ஆவியானவர் மனுஷனுக்கு டைரக்டாக இன்டைரக்டாக பேசும் பொழுது இதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, ரட்சிப்பு. ஒரு மனுஷன் இந்த புத்தகத்தை படித்து ரட்சிக்கப்படுறான்னா இது உண்மையிலே மனுஷன்டேந்து வந்தது அல்ல, இது தேவன்டேந்து வந்ததுக்கு என்பதற்கு சாட்சியே மனமாற்றம் தான். இதுதான் விஷயம். இன்னொன்று இந்த வேத வாக்கியங்களை கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட சராசரியாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களாக இருக்கிறாங்க. 40 பேர் எழுதியிருந்தாலும் அதில் அந்த ஒற்றுமை என்பது எந்த இடத்துலையும் குலையாமல் ஒரே கருத்தை உடையதாக இருக்குது. இது கூட நம்ம வேதமும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்று நம்புவதற்கு ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியம் இருக்கும் என்று நினைக்கிறேன் நான். நிச்சயமாக இந்த வேதாகமத்தின் தேவன் எழுதின வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை பாடத்தில் கொடுத்தாங்க பாஸ்டர். தேவன் எழுதின வார்த்தை அவர் மோசேன்னு சொல்லும் பொழுது நான் சொன்னதை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லி அதை எழுதி வை, ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பாஸ்டர் தேவன் அவர் சொன்னதை சொல்லுங்கள் என்று மாத்திரம் சொல்லலை, அதை எழுத சொல்கிறார். ஏன் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பாஸ்டர். அதாவது
மனிதர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மோசேயினுடைய காலத்திற்கு சற்று முன்பாக, அதாவது கிறிஸ்துவிற்கு முன்பு 1500 ஆண்டு வாட்களில் தான் எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எழுத்துக்கள் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் சொல் வழக்கில் இருந்தது. நம்ம பாசையில் சொல்ல போனால் எல்லாமே பரம்பரையாக அப்பா மகன்கிட்ட, மகன் அவங்க மகன்கிட்ட இப்படி சொல்லி சொல் வழக்கில் இருந்தது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சந்ததிகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு வந்திருந்தார்கள். இப்படி தான் இருந்துச்சு. அதுதான் நம்ம படிக்கிறோம். ஆனால் வேதத்தில் முதலாவதாக வேதத்தை எழுத ஆரம்பித்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் எழுதுனா? மோசே. 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறாரு. சங்கீத புத்தகங்களில் சில சங்கீதங்கள் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு யோபு புத்தகம் இருக்குது. இதெல்லாம் மோசே எழுதினார். முதலாவதாக எழுத்து பழக்க வழக்கம், எழுத்து எழுதப்பட்டது மோசே காலத்தில் தான். இதை தேவன் அந்த காலத்திற்கு ஏற்றது போல், நிகழ்கால சத்தியம் அப்படிங்கிற அந்த காலத்துக்கு தேவன் இந்த எழுத்து வடிவம் என்பது தேவனுடைய வார்த்தை வசனம், இதை பாதுகாப்பதற்கு எழுத்து முறை அப்படின்பது ஒரு சால சிறந்தது பாதுகாப்பதற்கு. அதனால தான் வேதத்தில் நீங்கள் யோசுவாட்டையும் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, இவைகளை நீங்கள் எழுதி என்ன செய்யுங்க அப்படின்னா, யோசுவா அதை எழுதி கர்வாலி மரத்தின் கீழே அதை ஒழித்து வைத்தான். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வேதத்தில் நிறைய சம்பவங்கள். எங்கெங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் மோசையினுடைய அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வச்சாங்க அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாம் இது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் சொல்லுது, 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, இவைகள் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, முடிவு காலத்தில் உள்ளவங்க அதை எடுத்து வாசிக்கணும் அப்படின்பதற்காக அந்த எழுத்தும் அது பாதுகாக்கப்பட்ட விதமும் அப்படி. அதை நீங்கள் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சிருப்போம். கியூமரான் கேவ்ஸ் அதில் பாதுகாக்கப்பட்ட அந்த பிரதி கண்டுபிடிக்கப்பட்டதில் அது ஏசியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் ஒரு அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் 3 எழுத்து மாத்திரமே கொஞ்சம் அப்படி சிதைக்கப்பட்டிருந்துச்சு. இது எல்லாமே அப்படி பாதுகாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு புத்தகம் நம்ம காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப தெளிவாக அப்படி இருக்குதை நம்ம பார்க்க முடியும். ஆமாம், நம்ம படிப்பதற்காகவே அது முக்கியமாக தேவன் பாதுகாத்திருக்கிறார். இன்னொன்று, இது நம்ம வெளிப்படையான நன்மையை குறித்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சண்டே படத்துலையும் நம்ம பார்த்தோம், நேரத்தில் ஞாயிறு படத்தில் பார்த்தோம். இன்னும் இப்படி எழுதி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுனால இன்னும் வேறு ஏதாவது நன்மைகள் என்னவாக இருக்கும்? நிறைய நன்மைகள் இருக்கிறது. இப்போ குறிப்பாக நாம் என்ன பார்க்கணும்னா, உதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க. அது உலகமெல்லாம் சர்க்குலேட் ஆகுது. அப்போ ஒரு இடத்துல மாத்திரமல்ல, பல இடத்தில் உள்ள மக்கள் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமே இதில் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்த பொழுது அவனுக்கு நன்மை எதுன்னு தெரியாது, தீமை எதுன்னு தெரியாது. அவனை நன்மை எது தீமை எது காட்டுவது நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அல்லது சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்போ குறிப்பாக ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் பாவம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம எழுதி வைத்த வார்த்தைகளாக தான் தெரியும். இப்போ பாவிக்கு இப்போ உதாரணமாக ஒரு சிலை வணக்கம் கூடாது. அப்போ அந்த 10 கற்பனைகளை வாசிக்கும் பொழுது என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு சிலைகளை வைக்க, அப்போ ஒரு எழுத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறான். ஒரு தகப்பனின் தாயும் கனம் பண்ண வேணும், எழுத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறான். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சட்டத்திட்டங்களை எழுதி வைத்திருக்கிற காரணத்தால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பல காரியங்களில் பல கோணங்களிலே ஒரு மனிதருக்கு எழுதி வைப்பது மிகவும் உதவியாக இருக்கிறது. பல காரியங்களில் இது பிரயோஜனமாக இருக்கிறது. இப்போ 1440ஆம் ஆண்டு ஜான் கட்டன்பர்க் முதலாக இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்ச உடனே அந்த காலகட்டத்திற்கு அது ஒரு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. காரணம் 15ஆம் நூற்றாண்டு த பீரியட் ஆஃப் ரெனேசன்ஸ் சொல்லுகிற ஒரு மறுபிறப்பு அல்லது மறுபிறவி அல்லது ஒரு புத்துணர்ச்சி அல்லது மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த எழுத்து கண்டுபிடிப்பு அல்லது பிரிண்டிங் ப்ரெஸ் ரொம்ப முக்கியமானதாக காணப்பட்டது. காரணம், எல்லாத்தையுமே ஆர்கைவ்ஸ்னு சொல்லலாம். ஆர்கைவ்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்டெல்லாம் அங்கங்கே எழுதி வைத்தார்கள். சில இடங்களில் இன்றைக்கும் சமீபத்தில் நாங்கள் அந்த எகிப்துக்கு போயிருக்கும் பொழுது
அந்த ஏற்று அந்த பேப்பரஸ்னு அது ஒரு பிளான்ட், அதை தான் பேப்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் பேப்பர் என்ற வார்த்தை வந்தது. அந்த பேப்பரஸ் என்ற பிளான்ட் அந்த நாணல் எடுத்து அதை விரித்து மிகவும் அழகாக அதை பதம் பண்ணி அழகாக எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு அப்படியே வைத்திருக்கிறார்கள். அப்போ அதுலேருந்து எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. அப்போ அந்த காலத்தில் உள்ள கலாச்சாரங்கள், அந்த காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள், அந்த காலத்தில் என்ன உணவு உண்டார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், என்ன கடவுளை வணங்கினார்கள், எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் உண்மையிலே நம்ம எப்படி வாழ வேண்டும், என்ன சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்பதை அந்த எழுத்துக்கள் நமக்கு மிகவும் துல்லியமாக நமக்கு கொடுக்கிறது. இது ஒரு நன்மை என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக. இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு கருத்து ஒன்று வந்தது. மோசேயின் காலத்துலேருந்து தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்பாக வழியாக அவங்க அப்பா அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவர் கொடுத்தது நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினச்சேன்னா, ஒரு வேளை இப்போ நான் என் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நான் ஒரு வேளை என் பையனுக்கு அதே இது மறுபடியும் சொல்லிக் கொடுப்பேன்னு தெரியல, இதையாவது விட்டுருப்பேன். ஸோ நம்ம அந்த மாதிரி வழியாக வரும் பொழுது ஆண்டோடைய சில காரியங்களை மறந்து அப்படியே பரம்பரையாக போகிறதுனால வேத வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கடவுள் சொல்கிறார், மோசேட்ட சொல்கிறார், நீ இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஏன்னா மோசேக்கு எழுது தெரியும், பிக்சோரியல் ரைட்டிங். அந்த காலத்தில் பிக்சோரியல் லெட்டர்ஸாக இருந்து முதல்ல. அப்போ மோசேட்ட சொல்ல இது எழுது அப்படிங்கிறாரு. அதே யாத்திராகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மோசே எழுதி வைத்தார். எல்லா சம்பவங்களையும் அவர் எழுதி வைத்தார். அந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு சூழலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த காரியங்களை எழுதி வைத்தார். குறிப்பாக நமக்கு மிகவும் முக்கியமாக ஆண்டவர் எழுதி கொடுத்த கரங்களினால் எழுதி கொடுத்த 10 கற்பனைகள், அது ஒழியாது, என்றைக்கும் ஒழியாது, காலாகாலத்துக்கு அதற்கு. அப்போ அந்த எழுத்துக்கள் மூலமாக நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது என்று பார்க்குறோம். யோசுவாவில் பார்க்குறோம். யோசுவாட்டையும் கடவுள் சொல்ல, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதி வை, எழுதி சேமித்து வை. எரேமியாவில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், கடைசியில் வாசிக்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய எல்லாருடைய பேர் எழுதப்படணும். அது எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு. அப்போ நம்முடைய பெயர்கள் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், நம்மை வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த காரியங்கள் நமக்கு மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்று நினைக்கிறேன். வசனம் சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகள் வந்து உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் பொழுதும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்ம வந்து அதன்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேத வார்த்தை நம்ம கையிலேயே இருக்குது, நம்ம கையிலேயே நம்ம வச்சுருக்கிறோம். அது நம்ம அந்த காலத்தில் சொல்லிட்டு வந்தாங்க. இப்பயும் நம்ம சொல்லுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், அதை முயற்சி பண்ணணும். இந்த புதன்கிழமை நம்ம பாடத்தில் நம்ம பார்த்தோம்னா பிரதர், இந்த கிறிஸ்துவும் தேவனும், அதாவது நம்ம யோவானில் பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை வந்து வேத வார்த்தைக்கு ஒப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் வேறு எதற்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவை வந்து வேதத்தோடு ஒப்பிட முடியும்? பார்க்க முடியுது நல்ல ஒப்பீடுகள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவையும் வந்து வார்த்தைன்றாங்க, பைபிளையும் வார்த்தைன்றாங்க. ஏன் இந்த ஒப்பீடு வருதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு கம்பேரிசன் இருக்கணும். கிறிஸ்து அவர் தான் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்றாரு. பைபிள் சொல்லுது யோவான் 6:63 என்னுடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. ஜீசஸும் லைஃபு, அவருடைய வார்த்தையும் லைஃபு. அடுத்தது கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கருத்து இங்கே வர்றதை பார்க்கலாம். நம்ம அந்த 2 சாட்சிகள், அந்த 2 சாட்சியும் வந்து வேதாகமத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை குறிக்கிறது. வசனம் 11 பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் காலூன்றி நின்றார்கள். 12ஆம் வசனம், இங்கே ஏறிவார்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பரிசுத்தை அவர்கள் கேட்டு வானத்திற்கு போனார்கள். அப்போ கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், பரலோகம் போனார். அதே அந்த வார்த்தைகள் வர்றதை பார்க்கலாம். இவர் 3ஆவது நாள் எழுந்தார். அதுபோல் 3 நாளைக்கு பின்பு வசனம் எழும்புது. ஆக பைபிளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பிட பார்க்க முடியுது. ஏன் இந்த ஒப்பீடு போட சொல்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் எப்படி பிறந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்து ஆவியினால் ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட், ரொம்ப பலவீனமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மரியாள் கொண்டு ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் பலப்படுத்தினதுனால குழந்தை கிறிஸ்து பிறந்தாங்க. அதுபோல தான் இந்த வேதாகமும் பரிசுத்த ஆவியினால் பலவீனமான தீர்க்கதரிசிகள், பலவீனமான ஆட்கள், அவங்க மூலமாக தான் இந்த பைபிள் வருது. அதனால தான் இதை என்ன செய்கிறோன்னா, கிறிஸ்துவுக்கு தான் உரிய பெயர், கிறிஸ்துவனுடைய பெயர் தான் வார்த்தை.
அந்த பேரே இந்த புத்தகத்துக்கு வைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இது அவரையும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக உரைத்தார்கள். இப்பொழுது இந்த வியாழக்கிழமை படத்தை நம்ம பார்த்தோம் பாஸ்டர், விசுவாசத்தால் வேதாகமத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுக்குறாங்க. இதை அனைத்தையுமே இப்படி எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எப்போலேருந்து எழுதப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம படித்தோம். இதை எல்லாவற்றையும் நாம் படித்திருந்தாலும் கூட இதை இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த விசுவாசத்தினால் வேதாகமத்தை புரிந்து கொள்வது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாஸ்டர்? விசுவாசம் என்பது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, வேதத்தை இன்னைக்கு நிறைய வேதத்தின் மேல் குற்றச்சாட்டுகள் உண்டு. இல்லைவாதிகள் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. மாற்று மார்க்கத்தார் இந்த வேத புத்தகத்தின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. சில வார்த்தைகள், சில சம்பவங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவர்கள், அதாவது இந்த வேதக்காரர்கள் தான் சொல்கிறாங்க, வேதத்தை நல்லா படிக்கிறவங்க படிச்சிங்கன்னா இந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றவங்க குற்றம் சொல்கிறவங்கள விட இதை வாசித்து இதன்படி நடக்கிறவங்களுடைய சாட்சியை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது நமக்கு கண்களுக்கு முன்பாக தெரியும். இந்த சாட்சிகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேதத்திற்கு ஒரு மகத்துவமான வல்லமை இருக்கிறது. அந்த மகத்துவமான வல்லமையை தான் வேதம் சொல்லுது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனம் 6வது வசனத்திலலாம் நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நான் விசுவாசம் வேணும். இதனால் என்ன மாற்றம் வருது? பொதுவாக பாருங்கள், இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்களுடைய பேரை நான் சொல்லலை. நான் இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன், நான் இப்படி இருந்தேன், ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய மனுஷனாக இருந்தேன், நான் விட்டுட்டேன். நான் தண்ணி அடிக்கக்கூடிய மனுஷனாக இருந்தேன், விட்டுட்டேன். இல்லைன்னா நான் ஒரு கொலைகாரனாக இருந்தேன், நான் அதை இப்போ மாறிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஆனால் வேத புத்தகத்தை இந்த குற்ற உணர்வோடு, விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு பார்க்காமல் நாம் நேராக வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசமான பாவியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்யக்கூடிய வல்லமை இந்த வேதத்துக்கு உண்டு. வேதத்தை வாசிக்கும் போது எத்தனை பேர் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. போன வாரம் நம்ம படிச்சிருப்போம், வேதத்தினுடைய மனம் மாற்றக்கூடிய ஒரு சக்தி. ஆப்பிரிக்காவில் நரமாமிசம் திங்கக்கூடிய மனுஷர்கள், நம்முடைய இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்த நரமாமிசம் திங்கக்கூடிய மனுஷர்கள் எப்படி மாறியிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், அவங்கெல்லாம் ஆப்பிரிக்கர்கள், வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், விசுவாசத்தில் உலகத்திலே வல்லமை உள்ளவர்கள். நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலும் 65% பேர் ஆப்பிரிக்க தேசங்களில். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தை விசுவாசத்தோடு வாசிப்பதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை. இது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம எந்த நற்கிரியையும் செய்வதற்கும் நம்ம இன்னும் அதிகமாக பரிசுத்தமடைவதற்கு இது ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை என்பதை நம்பி விசுவாசிக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இந்த பாடத்தினுடைய முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். வேதாகமத்தின் தன்மையும் அதன் அடிப்படையை நம்ம பார்த்தோம். எப்படி வந்தது, அதை எப்படி எந்த வகையில் அது கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே சகோதரர் சொன்னது போல் பலவீனமான பாண்டங்கள் நம்மை ஆண்டவர் உபயோகித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வேதத்தின் வார்த்தைகளை தருகின்றார். இதே போல் இந்த வார்த்தையை நாம் வாசிப்பது மாத்திரம் அல்ல, இதை நாம் கண்ணோக்கின்ற விதம், இதை நாம் பார்க்கின்ற விதத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சராசரி புத்தகத்தை போல் நம்ம ஆண்டவருடைய மெய்யான வார்த்தை நம்மளுடைய வீட்டில் இருக்குது. ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவதற்காகவே இந்த புத்தகத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, இதோடைய தன்மை, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினாங்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கையில் இருக்குது, இது எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து விசுவாசத்தோட இந்த ஆண்டோட வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குணத்திலும், நம்முடைய சமுதாயத்திலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் படித்தோம். இந்த பாடத்தை நல்லபடியாக எடுத்து கொடுத்த போதகர் இமானுவேல் ஜோசப் அவர்களுக்கும், சார் ஆர் சாமுவேல் சார் அவர்களுக்கும், சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் எங்களுடைய
தஞ்சாவூர் மத்திய திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தல் கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாடத்தின் முடிவாக நாம் யாவரும் தலையில் அதை ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்துவிட்டு நாம் கடந்து செல்லலாம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, அன்புள்ளவரே, எங்கள் மீது நீர் அளவில்லாத அன்பு கொண்டு எங்களுக்கு எங்களுடனே பேச வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகவும், எங்களை ரட்சிக்க வேண்டும், நாங்கள் பரலோகத்திற்கு தகுதியுடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவும் இந்த வார்த்தையை நீங்கள் கரத்திலே, உம்முடைய வார்த்தையை எங்கள் கரத்திலே கொடுத்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. இதை நாங்கள் புரிந்து, இதை அறிந்து, கர்த்தாவே, இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து, இதை நாங்கள் வாசித்து தேவனே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவனே, அநேகருக்கு சத்தியத்தை சொல்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறவும், ஒரு எழுப்புதல் அடைந்த ஒரு திருச்சபை பிள்ளைகளாக நாங்கள் இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இதே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை எங்களுக்காக பாடுபட்டு மறுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். இப்பொழுதும் ஓய்வு நாள் பள்ளியின் நிறைவு ஜெபம் செய்ய இருக்கிறோம். நாம் யாவரும் எழுந்திருந்து தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளின் பகல் வேளையிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாடங்களை கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுக்கும்படியாக அன்புள்ள போதகர்களை நீர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினீர். அவர்கள் மூலமாக கர்த்தாவே இந்த நாளிலும் வேதத்தின் முக்கியத்தையும், வேதம் எவ்வளவு தூரம் எங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் படித்தோம். இவைகள் அனைத்தும் எங்கள் மனதிலே கர்த்தாவே நாங்கள் பதித்து வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை அபியாசிக்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக ஆராதனைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. இப்போது நாங்கள் பேச போகிற வார்த்தையும் நீர் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் தோத்திரமும் உண்டாவதாக. இந்த தெய்வீக ஆராதனையில பங்கு கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் தஞ்சாவூர் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல ஆராதனையை ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து பெரிய பாட்டு புஸ்தகத்திலே 7வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 7, இயேசுவின் இன்ப நாமத்தை. வாழ்க
இந்த ஆராதனையின் வேத வாசிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்தில் இருந்தும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. வாசித்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளின் மதியான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியாக நீர் பாராட்டிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் பள்ளி, ஓய்வு நாள் பாடங்கள், இவைகள் எல்லாவற்றையும் முடித்து நாங்கள் தெய்வீக ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு என்ன செய்தியை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் பேச போகிற மகனை மறைத்து அன்புள்ள ஆண்டவர் வெளிப்படவும், அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வாரும், நீர் பேசும், அதை கேட்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வேதம் இவ்வாறாக நமக்கு உரைக்கின்றது. லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குரியது. வேதத்தில் 2 காரியங்களை கர்த்தருக்குரியதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று, தேவனுடைய பரிசுத்த நாள், பரிசுத்த ஓய்வு நாள். ஓய்வு நாள் 7ஆம் நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறது. அதே போல தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். வேதத்தில் ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று. நம்முடைய வருமானத்துல 10ல் 1 தேவனுக்கு பரிசுத்தமானது. கர்த்தருடைய சமூகத்துல யாரெல்லாம் இதை நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறீர்களோ, தயவு செய்து நீங்கள் கர்த்தருடைய வசனம் கட்டளையிடுகின்றபடி அவைகளை பிரித்தெடுத்து நீங்கள் வைத்து ஒரு சின்ன கவர்ல தசமபாகம், தோத்திர காணிக்கைகள், இதர காணிக்கைகளை நீங்கள் போட்டு சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை நாம் ஆலயத்தில் கொண்டு வந்து அடுத்த முறை வருகின்ற பொழுது செலுத்தலாம். இப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படுகின்ற நேரம். உங்களுடைய இல்லங்களில் நீங்க காணிக்கைகளை சேகரிக்கலாம். அப்பொழுது வானப்பிதா தந்த ஆசையிலே என்கின்ற பாடலை பார்க்கலாம். நல்லதென்று கர்த்தர் சொல்லுகிறார். தானம் செய்ய இயேசு கேட்கிறாரே, கேட்கிறாரே, கேட்கிறாரே. தானம் செய்ய இயேசு கேட்கிறாரே, கேட்கிறாரே உங்களை. எல்லோரும் நாம் கண்களை மூடி நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கின்றவரை, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்ற சூழ்நிலையும் கொடுக்கின்ற தெய்வமே,
சகல வாதைகளையும் விளக்குகின்ற எங்கள் தெய்வம், கிருபையாக இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த உண்மையும் உத்தமமான தசமபாகம், தோத்திர காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், இன்னும் சபை செலவு காணிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவனே, இவைகளை ஆசீர்வதிமே அப்பா. விசேஷமாக வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளையிட்ட தெய்வம், கிருபையாக வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் கிருபையாக தசமபாகம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் கிருபையாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதர காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம், தோத்திர காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நன்மைகளை கர்த்தர் அதிகமாய் கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. பிறந்த நாள் காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாக அநேக நாட்களை காண, கர்த்தர் ஆண்டுகளை காண கர்த்தர் கிருபையாய் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, சபை செலவு காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காணிக்கைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவைகளை உண்மையும் உத்தமாக தல சபையிலும், அதே போல தகப்பனே எங்களுடைய உலகளாவிய திருச்சபை, எங்களுடைய மண்டல அலுவலகம், ஒன்றிய அலுவலகம், எங்களுடைய செக்ஷன், ஒவ்வொரு அலுவலகங்களும் இவைகளை நேர்த்தியாக பயன்படுத்தப்பட கர்த்தர் கிருபையாக எங்களுடைய ஊழிய நிர்வாகங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருப்போம். இந்த நாளில் நமக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதற்காக நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் வி சாமுவேல் சார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு முன்பாக எடுத்துரைப்பதற்கு முன்பாக ஒரு விசேஷித்த பாடலை நமக்கு இசை வாத்தியத்தின் மூலமாக நம்முடைய சோனல் ஆபீசர் அவர்கள் நமத்தில் இருக்கிறாங்க. ஆர் சாமுவேல் சார் அவர்கள் ஒரு விசேஷித்த பாடலை நமக்கு அவர்கள் தங்களுடைய இசை வாத்தியத்தின் மூலமாக பாடுவார்கள். வேதாகம் சொல்கிறது, யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்கிறது. தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கேட்கலையே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருவரையும் உங்கள் இல்லத்தில் சந்திப்பது இந்த ஓய்வு நாளிலே ஒரு ஆசீர்வாதமான விஷயம். இன்று நாம்
தியானிக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தியானிக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க டிவியை ஓபன் பண்ணி பார்த்தாலும் சரி, போனு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எங்க யாரை பத்தி பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகிறார்கள். நம்ம பிள்ளைங்க பேரு, ஒய்ஃப் பேரு, நம்ம சொந்தக்காரங்க பேரை சொல்றத விட இன்னைக்கு ஒரே ஒரு பேரை மட்டும் அதிகம் உச்சரிச்சுட்டு இருக்கோம். அது என்ன பேருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொரோனா. கொரோனா எங்க பார்த்தாலும் கொரோனா. போன் எடுத்து யார்ட்டாவது போன் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடனே இருமல் சத்தம் கேட்குது, கொரோனா. அப்ப கொரோனா கொரோனா கேட்டு கேட்டு இன்னைக்கு மன ஒரு பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெளியில போக முடியல. போலீஸ் பயம், போலீஸ் அடிச்சிருவாங்களான்னு பயம். முக்கியமா இந்த கொரோனா நோயோட ஒரு பெரிய நோய் நம்மகிட்ட நிலவாடி கொண்டிருக்கு. நம்ம கூட எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா அந்த கிருமிகள் எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியா இருக்கிறதோ அது மாதிரி ஒரு கொடிய ஒரு கிருமியானது நம்மோடு எப்போதும் சுற்றி கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்துல பார்த்தா அனைவரோடு இருக்கும். இந்த சின்ன குழந்தைகளுக்கு வேணா இருக்காது. ஒரு 10 வயசுல இருந்து பார்த்தோன்னா அந்த நோயானது எல்லாருமே தொற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் என்னன்னா மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு கொரோனாவுடைய நோயோட பெரிய நோய் வந்து மன அழுத்தம். எப்படி மன அழுத்தத்தை கொள்றோம்னா இந்த இந்த வார்த்தையை கேட்டு 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 நமக்கு ஒரு 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 மாதிரி அதை டிவியை போட்டா அதை பத்தி தான் பேசுறாங்க. போன் எடுத்தா அந்த சவுண்டு தான் வருது. மார்க்கெட்டுக்கு போனா அங்க வந்து யாராவது இருமுனா பயந்து ஓடுறோம். ஸோ பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சதவீதம் 10 இருந்து 14 வயது உடைய மாணவர்கள் 100ல் 10 பேருக்கு இந்த மன அழுத்தம் அதிகமா இருக்கு. இது மாணவர்கள் மட்டும் விட்டு வைக்கல, வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லோருக்கும் இந்த மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த +2 பசங்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆசையோடு ஒரு கனவோடு 14 வருஷம் ஸ்கூல்ல படிச்சு முடிஞ்சு பப்ளிக் எக்ஸாம் எழுதி அந்த கடைசி நாள்ல பரீட்சை முடிஞ்சு ஜாலியா சுத்தணும், பைக் எடுத்து சுத்தணும், அங்க போகணும் இங்க போகணும் ஆசைப்பட்டு இருந்த மாணவர்கள் அன்னைக்கு வந்துச்சு ஒரு சட்டம் ஊரடங்கு. அவன் அன்னைக்கே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ஒரு பரீட்சை தான் பாக்கி இருக்கு. அந்த ஒரு பரீட்சை முடிச்சுதான் அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அந்த ஒரு பரீட்சை முடியல, மன ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எடுத்துட்டாங்கன்னா நீ பரீட்சை வைக்கிறாங்களா வைக்கலையா, என்னைக்கு தள்ளி போகும், இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா, படிச்சு பரீட்சை எழுதினா ஒரு ஃப்ரீ, இன்னும் படிச்சுட்டு அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க. பெரியவங்களை எடுத்துட்டாங்கன்னா இந்த மாச சம்பளம் எப்படி எல்லாம் மூடிட்டாங்க. தினக்கூலிகள் தினம் வேலை செய்து சாப்பிடுற சம்பாதிக்கிற மக்கள் அடுத்த வேலைக்கு என்ன செய்யுது தேடிட்டு இருக்கோம். மன அழுத்தத்தில் இருக்கும். இந்த மன அழுத்தம் போக்குவதற்கு என்ன செய்வது, அதை மேற்கொள்வது எப்படி பார்க்க போறோம். இந்த மன அழுத்தம் வருவதற்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் எதிர்பார்ப்பு. அதிகமா நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பின் மூலமாக நமக்கு ஏமாற்றம் அடைந்து விட்டால் நமக்கு என்ன செய்யுது, மன ஏமாற்றம், மன அழுத்தம் வருது. நம்பிக்கை துரோகம். நம்ம யாராவது ரொம்ப நம்பிட்டு இருந்திருப்போம், ஒரு விஷயத்துல அவங்க நம்பிட்டு இருப்போம். முக்கியமான காலகட்டத்துல சடனா நினைச்சுவாங்க, கையை வச்சிருவாங்க, என்னால முடியாதுவாங்க. நம்பிக்கை துரோகம் செய்வது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. இன்னைக்கு லீவு கிடைச்சா சந்தோஷப்படுற மக்கள் இன்னைக்கு லீவு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பயம், நேரம் போகவில்லை, ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாளை கடத்துவதற்கு எத்தனையோ நாட்கள் கடத்துவது போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு மன அழுத்தத்தில் உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் மன அழுத்தத்தில் உட்கார்ந்துருக்கோம். வேத வாசிப்பாக சகோதரர் சுரேஷ் அவர்கள் ஒரு வாசித்தார்கள். 2 கொரிந்தியர் 4:8 முதல் 8-9 வசனங்கள் வாசித்தார்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இந்த 4 விஷயத்தை இன்னைக்கு படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதுல 4 காரியங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நெருக்கப்படுதல், இரண்டாவது கலக்கம் அடைதல், மூன்றாவது துன்பப்படுதல், நான்காவது கீழே தள்ளப்படுதல். 4 விஷயத்தை பத்தி படிக்க போறோம். சாதாரண மக்களுக்கு நெருக்கம் வந்தால் என்ன பண்றாங்கன்னா ஒடுங்கி போய்விடுறார்கள்.
கலக்கம் வந்தால் மனம் உடைந்து போய் விடுகிறார்கள். துன்பம் அடைந்தால் அல்லது மனம் சோர்ந்து போய் விடுகிறார்கள். கீழே தள்ளி விட்டாங்கன்னா உடைஞ்சு போயிடும். இன்றைக்கு மனுஷரை பார்த்திருக்கிற பெரிய நோய் ஒன்று என்ன தெரியுமா? இந்த மன அழுத்தம் தான். மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தை எப்படி போக்குவது? அலுவலகத்தில் சென்றால் மேலதிகாரி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த டார்கெட் முடிச்சாதான் உனக்கு இந்த மாசம் சேலரி. வேலை பளு அதிகமா இருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு மண்ணு மூட்டையை என்னை தூக்கிட்டு சமக்க சொன்னாலும் சமந்துருவேன், ஆனா ஒரு லாரியை கட்டி இழுனா என்னை எப்படி இழுக்க முடியும்? வேலை பளு, மன அழுத்தம். மன அழுத்தம் அநேகருக்கு சோதனைக்கு மேல் சோதனை. பட்ட காலிலே படும் சுட்ட கெடியே கூடும் என்று சொல்வார்கள். என்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. சிலர் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக சிலர் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். மற்றும் சிலர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். சிலர் தூக்க மாத்திரை எடுத்துக் கொள்கிறார்கள். இதை எப்படி இந்த டென்ஷனை குறைப்பது என்பதற்காக நான் பார்த்திருக்கோம். பல அடுக்குமாடி கட்டடங்கள், பல உயர்ந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு, அவ்வளவு பெரிய கட்டடத்தை தாங்குவதற்கு என்ன தேவையா? ஸ்ட்ராங்கான அயன் பார்ஸ் அல்லது பக்க சுவர்கள் இது போல கட்டி அந்த பில்டிங்கை தாங்குறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மன அழுத்தத்தை தாங்குவது யார்? எங்க போய் தாங்குவது? அதற்காக புகைப்பிடிப்பதா அல்லது மது அருந்துவதா அல்லது தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்வதா அல்லது போதைப் பொருட்களுக்கு நான் அடிமையாகி போறதா, தற்கொலை பண்ணுவதா? வேதாகமத்தில் அழகா சொல்லியிருக்கு, எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நிறைய காரியங்களை செய்யறோம். சிலங்க மீன் வளர்க்குறாங்க, வீட்டுல மீன் தொட்டி வச்சு மீன் வளர்க்குறாங்க. சிலங்க லவ் பேர்ட்ஸ், அழகான பேர்ட்ஸை பார்த்து நேரம் அவங்க ரசிக்கிறாங்க. தோட்டங்களை வளர்க்கிறார்கள். இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு தன்னுடைய மன அந்த அழுத்தத்தை நீக்கிக் கொள்கிறார்கள். ஆனா வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, மனுஷருக்கு நேரிடுற சோதனை எல்லாம் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. மனுஷனுக்கு உண்டாகிற சோதனை தான் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களால தாங்க முடியாத சோதனை யாருமே உங்களுக்கு கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல. உங்களால் எவ்வளவு சோதனை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். நமக்கு சோதனையும் கொடுக்கிறார், அந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தியும் நமக்கு கொடுக்கிறார். அந்த சோதனை எப்படி மேற்கொள்வது என்ற ஒரு போக்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லைன்னா கிடையாது. உலகத்தில் இருக்கும் நம் அனைவருக்கும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33 வாசிக்கிறோம், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்க யார் இருக்கா? மன அழுத்தம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு திறமைசாலி ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நல்ல பதவி, நல்ல வருமானம், நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்தவர் தன்னுடைய 22 வயது மகன் ஒரு நாள் அந்த ஹைவேஸ்ல பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடந்தான். இதை நேரில் பார்த்த இந்த மனிதர் ஒன்றுமே பேசவில்லை, அளவில்லை, கதறவில்லை, அப்படியே உட்கார்ந்து விட்டார். மன அழுத்தம். சரியாக 4வது நாளில் மாரடைப்பு வந்து மரணம் அடைந்தார். இந்த சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த மன அழுத்தம் ஒரு கொரோனா நோயோட பெரிய ஒரு நோய். கொரோனா நோயோட பெரிய நோய் இந்த மன அழுத்தம். டென்ஷன் சொல்றாங்க, டென்ஷன். சிலர் என்ன பண்றாங்கன்னா, வம்ப விலை கொடுத்து வாங்குறாங்க. எப்படி வம்ப விலை கொடுத்து வாங்குறாங்க? ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு, வெளில போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் பைக் எடுத்து ஊரா சுத்தும் போது நல்லா வாங்கிட்டு வந்து கீழே உட்கார முடியல, படுக்க முடியல, படுக்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி நடக்கிறான். ஏன்னா வம்பை விலை கொடுத்து வாங்கிறார்கள். தேவையில்லாத டென்ஷன். சிலருக்கு ஆடம்பரம், கௌரவம் என்பதற்காக தேவையில்லாத கடன் வாங்கிறார்கள். ஆடம்பரம், கௌரவம் என்பதற்காக தேவையில்லாத வங்கியில் கடன் வாங்கி கொண்டு அதை கட்டுவதற்கு சிரமப்படும் போது உண்மையிலே டென்ஷன் வருகிறது. இந்த வண்டி கடன்,
வாகன கடன், வீட்டு கடன், மற்ற பர்சனல் லோன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கடன்கள்ல மக்கள் 100% மக்கள் இந்த நாட்டில் வந்து கடனுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதனால் என்ன செய்யறாங்கன்னா மன அழுத்தத்திற்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அவைகளின் மத்தியிலும் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, நான் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுறேன். கடன்காரன் என்னை அழுத்துறான், என்னை சொந்தக்காரங்க அழுத்துறாங்க, வேலை செய்யற இடத்துல என்னுடைய மேலதிகாரிகள் அழுத்துறாங்க, எல்லா பக்கத்திலும் அழுத்தப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன். ஆனாலும் என்னை விடுவிக்கிறவர் இருக்கிறார், நான் முறிந்து போவதில்லை. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்ய போல ஒடுங்கி போவதில்லை அப்படிங்கிறார். இளைப்பாறுதல் என்பது எவ்வளவு தேவையுள்ள ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, உலகத்தை சிருஷ்டிக்கும் போது மனுஷருக்கு இளைப்பாற இரவும் பகலும் உங்களுக்கு கொடுத்தேன், பகலில வேலை செய், இரவில இளைப்பார். நம்ம நாட்டுல கூட பார்த்தா வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் கொடுக்குறாங்க இளைப்பாறுவதற்கு. நம் கிறிஸ்தவ அட்வென்டிஸ்ட் ஆய நாம் சனிக்கிழமை ஓய்வு நாளாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சித்த கட்டளையின்படி அந்த சனிக்கிழமை என்ன செய்தோம், ஓய்ந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் தன்னுடைய சொந்த வேலையில் இருக்கும் போதும் நம்ம என்ன செய்தோம், ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நான் வீட்டுல வந்து நேரத்துல வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், ஓய்ந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தில் நம்ம என்ன செய்யறோம், அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வாக்கியம் இது, ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது. நீங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒருத்தர் தெரியும். அவர் என்ன செய்வார்னா, ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு 40 நாள் என்ன லீவ் எடுத்து போயிடுவார். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், ஒரு வருடம் முழுசும் ஆண்டவருக்காக வேலை செய்யறவர், ஒரு 40 நாள் அந்த வருட கடைசியில 2 மாசம் பிள்ளைகளை கூட்டிட்டு ஓய்வு எடுக்க போயிடுவார். அந்த ஓய்வு எடுத்து 2 மாசம் ஓய்வு எடுத்து வந்துட்டு அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர் என்ன செய்வார், அழகா வேலை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு சொல்லுது. இன்னைக்கு பழங்காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, இந்த சுமை நம்ம தாங்க முடியாத சுமையை சுமந்துட்டு போகும்போது சுமை தாங்கி என்று இந்த கிராமத்துல அந்த சைடுல வச்சிருப்பாங்க, ஓரங்கள்ல சுமை தாங்கி என்று வைத்திருப்பாங்க. அந்த தாங்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு போகும் மக்கள் அந்த சுமையை இறக்கி அந்த சுமை தாங்கி மேல் வைத்து விட்டு கொஞ்ச நேரம் அந்த சுமை தாங்கி நிழலில் இளைப்பாறுவாங்க. இன்னைக்கு நம்முடைய சுமை தாங்கி யாரு, இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். ஏசியா 53:12 சொல்றது, அவர் நம்ம பாவங்களை எல்லாம் சுமந்தார். நமக்கு தாங்க முடியாத சுமை இருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம், அல்லது கிளேசங்கள் இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பாவங்களை எல்லாம் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்தார். ஏசியா 53:11 சொல்றது, நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்தார், நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் சுமந்தார், நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். ஆகவே இனி நாம் சுமக்க சுமை வேண்டியதில்லை. நம்ம அழுத்திக் கொண்டிருக்கிற மனப்பாரங்களையும் துக்கங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து இளைப்பாறுவது எப்படி? அதான் ஒரு பாட்டு, அழகான பாட்டு ஒன்று இருக்குது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற அருமையான ஒரு பாடலை கேட்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார்,
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நாம் சுமக்க முடியாத அந்த பாரத்தை சுமக்கும் போது நம்முடைய பாரத்தை அவர் சுமக்கிறார். வேதத்தில் வாஸ்த பிரகாரம் 1வது காரியமாக நெருக்கப்படுதல். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிற நேரத்தில் பிரச்சனையையும் போராட்டங்களையும் சந்திக்கிறார்கள். அதாவது சீறி வருகிற புயலையும் கொந்தளிக்கிற கடலையும் காண்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகளுக்கு மேலாக நின்று இறையாதே என்று சொன்ன அந்த கடலையும் அந்த புயலையும் அதட்டிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நேரிடாது. நம்ம அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவரை அவ்வளவா விசுவாசிக்கிறது இல்லை. அதனாலதான் மன கிளேசங்களும் மன அழுத்தங்களும் நம்மகிட்ட வந்து கொண்டிருக்கிறது. ஒருமுறை தாவீது பயங்கரமான நெருக்கம் தாவீதுக்கு. அவருடைய மனைவி பிள்ளைகள் தங்கியிருந்த சிக்லாக் என்ற பட்டணத்தை அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சு சுத்தரிக்கப்பட்டார். அப்போது அங்கு வந்த தாவீதும் அவனுடைய போர் சேவகரும் அதை கண்டு மன வேதனை அடைந்தார்கள். ஆனாலும் தாவீது என்ன செய்யல, மனம் நொறுங்கி போகப்படவில்லை. இன்று நாம் அதே நேரத்தில் என்ன மனம் நொறுங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனை எப்படி தாங்குவது, இதை எப்படி எதிர்கொள்வது, இன்னும் இந்த ஊரடங்கு சட்டமானது அதிகமானால் நான் எப்படி இந்த நாட்களை நான் கடத்துவது, நான் வருமானத்துக்கு என்ன செய்யறது, எப்படி நான் ஃபீஸ் கட்டுவது, என் பிள்ளைகளுக்கு எப்படி என் பிள்ளைகளுடைய கல்லூரி படிப்பை தொடர வைக்க போவது, வேலை இல்லையே, பணம் இல்லை என்று மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளாய உங்களிடம் சொல்கிறேன், ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். 2வதாக கலக்கப்படுதல். கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. இந்த சாத்தான் பலவிதமான கலக்கங்களை கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. அதாவது தேவ ஜனங்கள் மனம் முறிவடைய பண்ண வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம். தேவ ஜனங்கள் மனம் முறிவு அடைந்து போகும்போது அவர்கள் என்ன செய்தாங்க, தன்னுடைய ரெகுலரா வர்ற காரியங்களையும் சோர்வடைந்து போகிறார்கள். அவரோட ஊழியத்தை செய்வதில் சோர்வடைந்து போய்விடுவார்கள். அதனால் அவன் கொண்டு வருகிற ஒரு முக்கியமான காரியம் கலக்கம் அடைய வைப்பது. நீ கலங்கி போயிட்டேன்னா நம்ம எப்படி, என்னால முடியாது, நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சு என்ன பிரயோஜனம், ஏன்னா நான் செஞ்ச எனக்கு அதுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கு நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைவதில்லை என்று அவர் சொல்லிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரே தீர்வு, உலகத்துல பார்த்தா ஒரே தீர்வு தற்கொலை தான் அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது அது தீர்வே அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா கோலியாத் எழும்பி நின்று இஸ்ரவேலை என்ன பண்ணா, அவமானப்படுத்தினான், ரொம்ப அவமானப்படுத்தினான். அவனுக்கு பின்பாக ஒரு பெரிய பிலிஸ்தீர் ஆர்மியை நின்று கொண்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, வெக்கப்பட்டு போகப்படுத்தப்படவில்லை. ஒரு சிறிய பையன் மூலம் அந்த கோலியாத்து வீழ்த்தப்படுத்தப்பட்டான். அது போலதான் இன்னைக்கு நம்ம கலக்கம் அடைந்து என்ன செய்வது, அடுத்து என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதும் நம்ம கலக்கம் அடையாமல் இருக்க ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நடந்து போகிற இந்த பாதையில் வழியாக அநேக தேவனுடைய ஊழியர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள். இந்த கலக்கமான பாதையில, இந்த நெருக்கப்படுற பாதையில, இந்த கஷ்டப்படுற பாதையில நம்ம மட்டும்தான் அதுல போயிட்டு நினைச்சுக்கோம். நம்மளை மாறி நம்மளோட அதிகமான நெருக்கப்பட்ட கலக்கப்பட்ட ஊழியர்கள் இந்த பாதையில் நிறைய நடந்து போய் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவரோட ஊழியத்தை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தருணத்துல நாம் ஏன் கலக்கப்பட வேண்டும்? வாழ்க்கையில் வந்தது அவர்கள் மனம் முறிந்து போகவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எப்பக்கமும் கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அடுத்தது 3வதாக துன்பப்படுத்துதல். 2 கொரிந்தியர் 4:9 அழகா சொல்லிருக்கு, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கைவிடப்படுவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. அழகா சொல்லிருக்காரு. சாத்தான் அநேகரை துன்பப்படுத்துகிறான், கைவிட்டப்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வருகிறான். மாமியார் மூலமாக, மருமக மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக,
காவல்துறையின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, பக்கத்து வீட்டுக்காரங்களின் மூலமாக, நம்ம பக்கத்து இடத்துக்காரங்களின் மூலமாக, பக்கத்து வயல்காரங்களின் மூலமாக நிறைய நமக்கு என்ன செய்யறாங்க? துன்பத்தை கொண்டு வராங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. அழகான ஒரு வாக்குத்தத்தம் வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளவு ஒரு பெரிய வாக்குத்தத்தம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கொஞ்ச நெஞ்சல் அநேகமா இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19 அழகா சொல்லிருக்கு. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தா அவருக்கு என்ன சங்கடங்கள். சிறு வயது வெறும் 20 வெள்ளிக்காசுக்காக அவனை வித்து போட்டார்கள். கஷ்டம். வீட்டுல செல்ல பிள்ளைய வளர்ந்தான், வித்து போட்டார்கள். அங்கிருந்து போத்திபாரோட வீட்டுக்கு போனான். அங்க செய்யாத குற்றத்திற்காக அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார்கள். சிறையில் அவனுடைய கால்கள் விலங்கிடப்பட்டிருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். கடைசியில் எங்க போனா தெரியுமா? அந்த நாட்டின் ஒரு பெரிய அந்தஸ்துல அவர் உட்கார்ந்து இருந்தார். அதான் சொல்லுது, நீங்க துன்பப்படுத்தப்பட்டு கவலைப்படாதீங்க, நீங்க என்ன படப்படல, கைவிடப்படுகிறது இல்லை. நாலாவதாக கடைசியாக கீழே தள்ளப்படுதல். 2 Corinthians 4:9 சொல்லிருக்கு, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழே தள்ளிய குதிரை குளிப்படுத்தது போல அநேகர் உங்களை கீழே தள்ளி உங்கள் தலைமையில் நடந்து செல்லலாம். அநேகர் உங்களை கீழே தள்ளி உங்கள் தலைமையில் நடந்து செல்லலாம். ஒருவேளை என்னுடைய குடும்பத்தில் என்னை வெறுத்து விட்டார்கள், என்னுடைய நெருங்கிய உறவினர்கள், உயிருக்கு உரியா நேசித்த நண்பன் அல்லது உறவினர்கள் அந்த முக்கியமான நிகழ்ச்சிக்கு என்னை வரவிடாம அவமானப்படுத்தினாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனம் உடையறீங்களா? அல்ல கீழே தள்ளப்படுறீங்களா? ஆனா கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. மனுஷர்கள் தலைமையில் ஏறி போக பண்ணீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எப்படி? தீயிலையும் கடந்து போனோம், தண்ணிலையும் கடந்து போனோம், ஆனா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு விட்டீர். இன்னைக்கு உங்களை பலரும் கீழே தள்ளலாம். அன்பான சபை விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த உங்களை அநேகரும் கீழே தள்ளலாம், அவமானப்படுத்தலாம், தலையின் மேல் ஏறி போகலாம், தூசியை போல் ஊதி தள்ளலாம். ஆனால் எவ்வளவுதான் நீங்க தள்ளப்பட்டாலும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தையான நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை கேளுங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தில் அவர் சந்தோஷமா இருந்தாரு. அவர் அசட்டை பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள். அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஏன்னா அவருக்கு வராத சோதனை நமக்கு வந்துச்சு, அவர் ஏற்படாத மன அழுத்தம் நமக்கு வந்துச்சு. அதனால இந்த கொடிய நோயாகிய மன அழுத்தத்தை நம்ம விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முக்கியமா உற்சாகம் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மனுஷரால் தள்ளப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அதான் சொல்றதுக்கு, வீடு கட்ட ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஒருவேளை நீங்கள் உயிருக்கு இந்த நாளிலும் எனக்கு மன வேதனை, மன ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன் இருக்கேன் அப்படின்னா இந்த 2 Corinthians 4:8-9 எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் மன ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேரத்தில் நமக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து உரைத்த வி. சாமுவேல் சார் அவர்களுக்கு தஞ்சாவூர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் நம்முடைய நெருக்கத்தில் நம்மை கர்த்தர் தாங்குவார். நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்யத்தக்கதாக எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய பெரிய பாட்டு புத்தகத்தில் சியோன் இனிய கீதங்கள் 264வது பாடலை எழுந்து நின்று பாடுவார். 264வது பாடல் திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா என்கின்ற பாடலை எழுந்து நின்று பாடுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கின்ற நல்ல தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி. விசேஷமாக தகப்பனே, இந்த ஆராதனையில நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை தாங்குகின்ற தெய்வம். எங்களுடைய பயத்திலும் நெருக்கத்திலும், எங்களுடைய துயரத்திலும், எங்களுடைய தாழ்ச்சியிலும் நீர் எங்களை தூக்கி எடுக்கின்ற தெய்வம். கர்த்தர் கிருபையாய் தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய தாசன் வி சாமுவேல் சார் மூலமாக கொடுத்த நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தயவுள்ள கரம் அவருடைய ஊழியத்தை கர்த்தர் வழி நடத்துகிறார்கள். விசேஷமாக தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, எங்களுடைய தேசத்துல ஒரு இயல்பான சூழ்நிலை இல்லை. நெருக்கத்திலும் துக்கத்திலும், எதிர்காலத்தை நினைத்து அச்சத்திலும், இனி எவ்வளவு காலத்திற்கு இந்த பிரச்சனை என்று அநேகர் அங்கலாய்த்து பயத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே எடுத்து போடுகின்ற வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட பயத்தோடும் அச்சத்தோடும் நெருக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கமாக தகப்பனே, இந்த நெருக்கடியான காலங்களை கர்த்தர் எடுத்து போட்டு நாங்கள் இன்னும் தகப்பனே இந்த உலகத்துல உமக்கென்று உண்மையும் சாட்சியமாக உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து, நல்ல ஏற்ற சூழ்நிலையை கொடுத்து, நாங்க அநேகருக்கு சாட்சியை வாழ கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமாய் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில தகப்பனே பொருளாதாரத்திற்காக, அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில தகப்பனே வியாதியினுடைய தாக்கத்தினால தகப்பனே பயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே அநேக பிரச்சனைகளோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்துல பங்கெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சுகபலனையும் சமாதானத்தையும் ஏற்ற தேவைகளையும் கர்த்தர் கிருபையாக நீங்க சந்தித்து வழி நடத்த வேண்டுமாய் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தஞ்சாவூர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கைவிட்டு செய்கின்ற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தாங்க. உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் எல்லாருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு பதிலளிக்க வேண்டுமாய் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகளை வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் குடும்பமாக, தனிநபர்களாக, ஊழியத்தின் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, படிப்பின் நிமித்தமாக தங்கியிருக்காங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. எங்களில் ஒருவராகியும் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கின்ற ஒருவராகியும் நம்முடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் கிருபையாக நித்தியத்திற்கென்று கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் கரத்தில் கொடுக்கிறோம். நம்முடைய தயவுள்ள கரம் கிருபையை தாங்கி வழி நடத்துவதாக. காலையில நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு நீர் இந்த ஆராதனை முழுவதையும் வழி நடத்தின நல்ல தயவுக்காக நன்றி நன்றி. எங்கள் ஒவ்வொருவருடைய வழியிலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தாலே போசித்து தேடி வந்து மனதார போற்றினோ நித்திய வாழ்வை நீர் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம்.